ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கோலிஸோட ரைசிங் அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸோட பார்ட் 4 வந்துட்டு எபிசோட் 4 நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த எபிசோட் 4 என்ன மாதிரி இருக்குது, ஏன்னா 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 3 எபிசோட் எதுக்கு கன்டினியூஸாக ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அது இருக்கிற சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். ஸோ ஒன்று வந்துட்டு கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஷன் எல்லாமே சேர்த்து வச்சு 3 எபிசோட கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 4வது எபிசோட் இருக்குது. இந்த 4வது எபிசோட் எப்படி இருக்குது, அது என்ன பண்ணியிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணி போகிறாங்க, என்ன செஞ்சு தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். புகழ் எந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். குக்கு கோமாளி புகழ் எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த எபிசோட பர்டிகுலர் சொல்ல போறேன். அதை பத்தி பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு 3 எபிசோட் ப்ரீவியஸ் 3 எபிசோட ரிவ்யூ வந்து நம்மளோட சேனல்ல இருக்குது, மஸ்டா வாட்ச் பண்ணுங்க. சூப்பர் சார், பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டீங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த எபிசோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஜேர்னி, திருடன் போலீஸ் அந்த மாதிரி ஒரு லவ் ஜேர்னி வந்துட்டு இந்த படத்துக்குள்ள இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு கியூட்டஸ்டான ஒரு லவ் ஜேர்னியா இருக்கு. யாரோட லவ் ஜேர்னி என்ன அப்படிங்கிறது நீங்க அந்த வெப்சைட்ல பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு நானே எல்லாம் சொல்லிட்டா அந்த படம் அந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் இருக்கும். இட் மீன் அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட்ல சொல்றேன். ஓகே, ஏன்னா அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ், ஒரு லவ் சீக்வன்ஸ் வந்துட்டு அங்கே ஓடிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணா தில்லை அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு வந்துட்டு ஒரு லவ் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த லவ் சீக்வன்ஸ் வந்துட்டு இப்போனா எபிசோட் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எபிசோட் கணக்கு படி பார்த்தா ஒரு ஓல்டு ஸ்டோரி, பேக் ஸ்டோரியில் வந்துட்டு நான் இவ்வளோ பெரிய டானா இருந்தேன், இப்போ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வேற, இவ்வளோ பெரிய டானா இருக்கேன், இப்போ இப்படி இருக்க காரணம் வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தில்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தில்லையோட லவ்வராக இருக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே போகும்போது மார்க்கெட் போகும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அங்கே வந்துட்டு அவரு இன்னொருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு லவ்வுக்கு வந்துட்டு. அந்த ஹெல்ப் பண்ண ஒரு பர்சன் வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. தில்லை தான் வாட்டர் சப்ளை பண்றாரு அப்படி இப்படின்னு. ஸோ அது வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஏன்னா 2 பேருக்கு வந்துட்டு எதேர்ச்சியா மீட் பண்ண ஒரு 2 பேர், ஒரு பையன் அந்த தில்லை அப்படிங்கிறவரு எதேர்ச்சியா மீட் பண்ணவங்க வந்துட்டு 2 பேரையும் மனசார புரிஞ்சுக்கிட்டா எப்படி வந்துட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம அந்த மாதிரிங்கிறதா இங்க காமிச்சிருக்காங்க. அது வந்துட்டு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. வேலைக்கு வந்திருக்கியா? நானும் வேலைக்கு தான் வந்திருக்கேன். அண்ட் அப்படியே கட் பண்ணா வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ். இப்போ வந்துட்டு ஒரு ட்ரக்ல வந்துட்டு அவங்க ஃபுட் சப்ளை பண்ற மாதிரி ஒரு இது 2 மார்க்கெட் இருக்குது. அதுல வந்துட்டு ஒரு மார்க்கெட்ல அந்த மெஸ் இருக்குது. ஸோ ஆச்சி மெஸ். அப்படியே கட் பண்ணா ஆச்சி மெஸ் 2 வந்துட்டு இந்த சைட்ல இன்னொரு மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு ட்ரக்ல போட்டிருக்காங்க. ஸோ ட்ரக்ல போட்டிருக்கும்போது அங்க வந்துட்டு எப்பவுமே இருக்கிறது தான், எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். இப்போ சில குடிச்சிட்டு வரவங்க, சில இது பண்ணிட்டு வரவங்க வந்துட்டு நைட் வந்துட்டு அப்படியே வருமா பிரச்சனை பண்றது எல்லா கடையிலும் இருக்குது. அதுக்கு வந்துட்டு கடையில் இருக்கிறவங்களே கொஞ்சம் தட்டி போக சொல்லிடுவாங்க, இல்லை அப்படின்னா சாப்பாடு கொடுத்துட்டு போக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படி இங்க வந்துட்டு நிறைய கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க, சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது வந்துட்டு குடிக்க கிளாஸ் கேட்கறாங்க. குடியெல்லாம் முடியாது, நீ என்ன பண்ணிட்டு போ, குடியெல்லாம் முடியாது போடா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துட்டு நம்ம கேங்ல இருக்கிற அந்த 4 பேர்ல ஒரு பையன் வந்து கத்துறான். கத்துன உடனே கத்துன உடனே வந்துட்டு அடிக்க வந்துட்டாங்க. அங்க இருந்து ஒரு கேங்ஸ்டர் வந்து ஒருத்தன் அடிக்க வரான். வரும்போது இங்க இருந்து இவங்க எல்லாரும் வந்துட்டு கத்தி அந்த சோடா, அந்த கோல் சோடா பாட்டிலு, அந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட்ல அந்த இது இருக்குல்ல, இந்த சட்டி மாதிரி இருக்கு அது, அப்புறம் வந்துட்டு இந்த கரண்டி எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கீழே வச்சுட்டாங்க. மேலே தூக்கல, கீழே வச்சுட்டாங்க. சரி, ஏதோ ஒரு பெரிய சம்பவமான ஃபைட் இருக்க போது, செம்மையா இருக்க போது, இன்னைக்கு வந்துட்டு ஒரு செம ட்ரீட் இருக்கு நினைச்சுக்கிட்டே பார்க்கும்போது வந்துட்டு டக்குன்னு புகழ் வந்துட்டு மண்டலே ஒரு கொட்டு கொட்டுட்டே வேடா போல என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீக்வன்ஸ் ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதுலயும் இந்த புகழோட சீக்வன்ஸ் நான் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு புகழ் சீக்வன்ஸ் வந்து சொல்றேன் அப்படின்னு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் 3 எபிசோட்ல வந்து நான் வந்துட்டு ரிவ்யூ பண்ணதுல சொல்லியிருப்பேன், புகழ் வந்துட்டு வில்லனுக்கு என்னதான் போட்டாங்கன்னு தெரியல, என்னடா பண்றாரு அவரு, செம்மை சட்டையா அவடா அவர் மாதிரி நான் ஒரு மாதிரி கலாய்ச்சிருப்பேன். நானே ஒத்துக்கிறேன், நான் நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னேன். நான் எனக்கு அது பிடிக்கல, எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. ஆனா இந்த 4வது எபிசோட்ல வந்துட்டு அவரோட அந்த ஒரு சீக்வன்ஸ் பார்க்கும்போது, இந்தாங்க வச்சுக்கோங்க சார், ஆனா வேணாண்ணா இல்லை வச்சுக்கோங்க, சாப்பிட்டுட்டு இப்போ
சாப்பிட்டு டிப்ஸ் தரது கிடையாதா, அது மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லிட்டு நானும் சின்ன வயசுல உங்களை மாதிரி தான். உங்களை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது, அவனுங்க ஏதாவது பண்ணாங்கன்னா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சீக்வன்ஸ் அங்கே கிரியேட் பண்ணுவார், ஒரு சென்டிமெண்ட் சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுவார். அதை பார்க்கும்போது ஐயோ வேற லெவலியா அந்த மாதிரி இருந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் வில்லனா வந்துட்டு கத்தி எடுத்து குத்துறப்ப இல்லாத ஒரு இதுவும் இங்க வந்துட்டு அவர் ஒரு ஒரு டயலாக் தான். அந்த டயலாக் வந்து எனக்கு ரொம்ப செம்ம டச்சிங்காக இருந்துச்சு, கனெக்ட் ஆச்சு நமக்குள்ள அதை வந்து பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ்ல வந்துட்டு ஒரு கத்தியை கழுவிட்டு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் வேண்டா அவர் அப்படி பேசிட்டேங்கிற மாதிரி இருக்கு எனக்கு இந்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு, மஸ்டா வாட்ச் பண்ணலாம், ரொம்ப சூப்பரா இருக்கு. தேவைப்பட்டா உன்னை இறக்கிட்டு அந்த இடத்துக்கு வரும். ஷாம் வந்துட்டு சில பல விஷயம்லாம் பண்றாரு இந்த எபிசோட்ல. நீங்க வந்துட்டு தில்லையை வந்து சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 7-8 பிசினஸ் இருக்கு, நீங்க இதெல்லாம் பாத்துக்கலாம், உங்களுக்கு என்ன பிசினஸ் தோணுதோ தில்லை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு மச்சான் நீங்க பாக்கணும் மச்சான் சொல்லிட்டு நீங்க கடைசி வரை என் கூட மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட், அந்த ஒரு விஷயம், என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா செய்யுங்க, ஆனா கடைசி வரை என் கூட மட்டும்தான் இருக்கணும் சார். அது வந்துட்டு ஒரு பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அப்போ ஒரு பாஸ்ட் லைஃப்ல நிறைய ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல வந்து ஜெயிலில் ஒருத்தர் இருந்துட்டு வந்திருக்காருன்னா அப்போ அங்கே என்ன பிரச்சனை இருக்கு அதை வந்துட்டு எபிசோட் வர வர நம்ம வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து நான் வந்துட்டு இன்னும் எப்படா எப்படா எப்படான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மஸ்ட்டாக வாட்ச் பண்ணுங்க. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கோலிஸோட படத்துல வந்துட்டு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, நாயுடு அவரோட ஒய்ஃபோட தம்பி நினைக்கிறேன். ஸோ அவர் வந்துட்டு அவரால் தான் அங்கே ஒரு பிரச்சனை கேட்டாங்க. இந்த டேபிள்ல வந்துட்டு இந்த சிகரெட் வச்சுட்டு அந்த ஓட்டை போடுறது, அப்புறம் அசிங்கம் பேசுறது, திட்டுறது, குடிச்சது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து அவங்க அடிச்சு அதில் ஒரு பிரச்சனை ஆகும். அதுக்கப்புறம் இவர் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அதே மார்க்கெட்ல அங்கேயே வச்சு அவங்க எல்லாரையும் அடிக்க ட்ரை பண்ணாரு. கடைசியில் அவங்களை வந்து பொழந்து எடுத்து விட்டுருவாங்க. இவர் திரும்ப ரிலீஸ் ஆகி வந்துட்டாரு. இவங்க திரும்ப ரிலீஸ் ஆகி வந்துட்டு அதே மாதிரி அதே பேக் அதே மாதிரி வராரு. அதே மாதிரி வந்துட்டு தம்பி வாங்க எல்லாம் உள்ளதுக்கே எல்லாம் உள்ளதுக்கே சரி சாவி எடு, நான் எப்போ கடவுள் இருக்குமே காலையா ஓகே போ சாய்தா போ. ஸோ என்ன திருப்பி அடிக்க நாங்கள் பெரிய பசங்க இல்லை, ஆனால் பயந்து ஓட நாங்கள் சின்ன பசங்களும் இல்லை. பிரச்சனையை கிரியேட் பண்ண போறான் நாயுடு விருதோட தம்பி, என்ன பிரச்சனை கிரியேட் பண்ண போறான் அப்படிங்கிறது நமக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு நாயுடு அவரு ஃபர்ஸ்ட் ஒரு சண்டை, இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து நாயுடு அவரை போட்டு பிறந்திருப்பாங்க. ஆனா அது வெளில தெரியாம நாயுடு வந்துட்டு இவங்க எல்லாரும் பிறந்த மாதிரி காமிச்சு அவர் வந்துட்டு பெரிய இதா காமிப்பாங்க, ஒரு சித்தரிப்பாங்க. ஆனா இங்க வந்துட்டு அதனால அவர் அப்படியே அப்படி இப்படி போயிட்டு இவங்கள நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரா, இல்ல வந்துட்டு இவங்க நம்மளுக்கு பெரிய ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரான்னு தெரியல. பட் அவர் இப்போ இவங்களை நாயுடு அவரே எதுவும் கேட்க மாட்டாங்க. நாயுடு அவர்கிட்ட வந்து எந்த விஷயமும் கேட்காம எல்லாமே இவங்களா ஓனா முடிவு பண்றாங்க. 4 பேர் இருக்காங்களே, இவங்கள ஓனா முடிவு பண்றாங்க, முடிவு பண்ணி ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. அப்போ ஒரு சீக்கிரம் வந்துட்டு இந்த புகழ் டீம் வந்துட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். அப்போ வந்து உடனே இவங்க ஆட்சி மெஸ்ஸுக்கு வண்டி விடான்னு சொல்லும்போது ஆட்சி மெஸ்ஸுக்கு வந்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. ஏன்னா இங்க வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ இவங்க சொல்லி இவங்களால என்ன வந்து மதிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இவர் ரிவெஞ்ச் எடுப்பாரா அப்படின்லாம் தெரியல. ரிவெஞ்ச் எடுத்தா கொடுக்க நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பிறந்துட்டானுங்க, இந்த பார்ட்ல எப்படி பிறக்க போறாங்கன்னு தெரியல. அண்ட் காமெடி சீன்ஸ் ஆஃப்கோர்ஸ் வந்துட்டு செம்மையா ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது. அந்த குட்டி கண்ணாடி போட்டு ஒரு அக்கா இருப்பாங்க, ஸோ அவங்களோட சீக்வன்ஸா இருக்கட்டும், அந்த புது ஹீரோயின் பொண்ணா இருக்கட்டும், ஸோ இந்த ஹீரோ மெட்டீரியல் ஒருத்தர் இருக்காருல்ல, ஸோ அவரா இருக்கட்டும், எல்லா அந்த காமெடி மெட்டீரியல்ஸ் மீட்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுது, எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. உங்களுக்கு இந்த காமெடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இந்த கோயிஸோட ரைசிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் நீங்க எந்த வெப்சைட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்லை நம்ம எபிசோட் ரிவ்யூஸ் மட்டும் தான் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இந்த ரிவ்யூஸ் மட்டும் தான் பாக்குறீங்க அப்படின்னா வந்து தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்க போய் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 500 or 600 1 இயருக்கு வரும். 1 மந்த்துக்கு 2 மந்த்துக்கு 3 மந்த்துக்கு எல்லாம் கிடையாது, 8 மந்த் கிடையாது, 1 இயருக்கு வரும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மஸ்ட்டாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் வந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குது. நீங்க இன்னும் இந்த வெப்சைட்ஸ் பார்க்கல அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கண்டினியூட்டி வந்துட்டு அந்த படத்தை பாருங்க. ஓகே, 2007 தெரியல, அந்த கோலிஸோட அப்படிங்கிற அந்த படத்தை பார்த்துட்டு இங்க வந்து இந்த கோலிஸோட ரைசிங் அந்த வெப்சீரிஸை பாருங்க. அப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் கனெக்ட் ஆகும். இப்படிப்பட்டவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய விஷயம் பர்டிகுலர் எஸ்பெஷலி செம்மையா கனெக்ட் ஆகும். அது உங்களுக்கு சூப்பரா புரியும். அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பிடிச்ச வரைக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட். பாய்.